1960 காலகட்டத்தில் இந்த ஒரு சைக்கோவை பார்த்து கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்தியாவும் பயந்து நடுங்கிட்டு இருந்துச்சு. எஸ்பெஷலி மும்பையில் நைட் டைமில் வெளியே வர்றது கூட எல்லாருமே பயந்துட்டு இருந்ததுக்கு ஒரே காரணம் இவர் மட்டும்தான். 1964 ரயில்வே ஜங்ஷனில் ஓரமாக படுத்திருந்த பொதுமக்கள் எல்லாரையும் ஒரு இரும்பு ராடை வச்சு மட்டும் மிக கொடூரமான முறையில் தாக்கியிருக்காரு. இவர் தாக்கின 19 பேரில் கிட்டத்தட்ட 9 பேர் இறந்தே போயிட்டாங்க. மீதி இருக்கிற 10 பேர்கிட்ட போலீஸ் என்கொயரி பண்ணும்போது அவரோட ஐடென்டிட்டி யாருக்குமே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. மும்பையில் நைட் டைமில் எல்லாரும் வெளியே வர்றதுக்கு பயந்துட்டு இருந்தப்ப இவர் ஒருத்தர் மட்டும் தனியாக நடமாடுறதை பார்த்து அதில் சந்தேகப்பட்டு போலீஸ் என்கொயரி பண்ண கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அவருக்கு எதிரான எந்த எவிடன்ஸ் இல்லாதனால இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் மும்பை சிட்டிக்கு வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனால் அவர் திரும்ப 2 வருஷம் கழிச்சு 1966 1968 வரைக்கும் கிட்டத்தட்ட 30 பேரை ஒரே ஒரு இரும்பு ராடை வச்சு மட்டும் சாலையோரத்தில் படுத்த எல்லா பொதுமக்களையும் மிக கொடூரமான முறையில் தாக்கி கொண்டிருக்காரு. அடுத்து இவர் லாஸ்டாக பண்ண கொலையில் இருந்த எவிடன்ஸை வச்சு போலீஸ் இவரை கைதும் பண்ணுறாங்க. போலீஸ் என்கொயரியில் நீ எதுக்கு இவங்களெல்லாம் இப்படி கொள்றேன்னு கேட்கும்போது அவர் சொன்னது என்னன்னா, நான் இப்படி பண்ணல, கடவுள் தான் என்னை இப்படி பண்ண சொன்னார்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவங்க எல்லாருக்கும் புரியுது இவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு. அதுக்கப்புறம் கோர்ட் இவருக்கு மரண தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனையாக மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் 1994 இவர் ஜெயிலுக்குள்ளேயே இறந்தும் போகிறாரு.